நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அப்படியே காமிக்கிட்டுள்ள ஓகேல. ஓகே, இந்த வீடியோ வந்து 2020 எடுத்தோம். அவங்களோட 4th or 5th ஆனிவர்சரி. அம்பிகாவதி அமராவதியெல்லாம் நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. காதல் கதை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கண்ணால் பார்த்த ஒரு 10 வருஷ காதல் கதை அரவிந்தன் நிவேதாவான். நாங்கள் ஆல்மோஸ்ட் 10 பேர் எங்கள் கேங்கை அனுசரித்து போயிட்டு இருக்க ஒரே பொண்ணு அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு இருக்கிறதுனால தான் நாங்கள் எங்களுக்குள்ள எல்லாத்துலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பா. எப்படி சொல்றது, எல்லாமே ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பா, நெகட்டிவாவே எடுத்துக்க தெரியாது. அது ரொம்ப ஹர்ட் பண்ண ரொம்ப ஈஸியா ஹர்ட் பண்ண மாட்டா. ஓவராலா அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேன். ஃபேமிலிக்கு மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் சுற்றுறதுன்னு இல்லாமல் ஃபேமிலியில் எல்லாருமே அனுசரிச்சுப்பா. அப்படி அவன் வந்துட்டு அவன் கேரு அதெல்லாம் வந்து தெரியாது, பட் அவன் அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அவருக்கு நிவேதா பிடிக்கும். விவாக சுபமுகூர்த்த பத்திரிகா வருவதற்கு சுதர்சன் வினோதி அவர்களின் சீமந்த புத்திரமான சரஞ்சீவி எஸ் அரவிந்த லோச்சனன் என்கிற வருணுக்கும் தெய்வத்தின எஸ் அண்ணாமலை நலமுடன் உஷா கல்யாணி அவர்களின் ஏககுமாரத்தியுமான சௌபாகியவதி என் நிவேதிதா என்கிற கன்னிகைக்கும் வந்து ஒரு பொயட்டிக்கான ஆளு. கவிதை எழுதுறது, பாட்டு பாடுறது, இந்த மைம் பண்றது, அது மாதிரி எல்லாம் பண்றாரு. நம்ம ஆளே ஒரு நேர்டு. அவர் வந்து வெறும் கண்ணாடி போட்டு புக்கு படிக்கிறது, கிளாஸ் அட்டன் பண்றது. அவர் ஆடினாருன்றது தான் எங்களுக்கு ஷாக்கு. சில நேரம் என்னை சிறுதூரம் நீயும் விலகி நடந்தாலே விழியது தவிக்கிறது. இரவானால் என்ன, பகலானால் என்ன, உன் பார்வை போதுமடா. உன்மடியில் நான் சாய்ந்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் என் உயிர் பிரிவதை ஏற்றுக்கொள்வேன். மறுமுறை பிறந்தேன் மாறாமல் உண்மை செய்தேன். மாலையில் மழை வந்தால் மண்வாசம் வீசும், ஆனால் எனக்கு புல்வாசம் வீசுவது ஏனோ. என் கால்கள் உன்னுடன் நடந்ததை விட உனக்காக அனைத்து தூரங்களை நான் என் கால்களில் வந்து இன்று காணாமல் தவிக்கும் கண்களில் வந்து தாக்குவேன். கை கோர்த்து நான் சொன்ன வார்த்தைகளை நீ மறந்தால் நான்
கருவறையில் உயிரை சுமக்கும் நாளையில் உயிர் வாழ மாட்டேன். ஆனால் ஒரு நொடியேனும் எனக்காக யோசிப்பாயானால் உனக்காக யாசிப்பேன், உன்னை மட்டும் நேசிப்பேன். அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுத்து தருகிறேன் மாடி. ஒரு வழியா 10 வருஷமா லவ் பண்ணாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அவளுக்கு வந்து மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களான்னா ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் 1 இயரா ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. எப்படியோ கிளாஸ் மினிட் வேலை எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கே ரொம்ப வந்துட்டு அப்பா நடந்துருச்சுடா இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டு வாழ ஒருத்தி சரகடிச்சு வந்தாளே, வரி வரிய கவிதை எழுதி இரு விழியில் அடைச்சாளே, கூட அவ இருந்தாலே போதும் கோபுரமாய கூற மாறும். உசுருக்கும் மேல உன்னை உள்ளுக்குள்ள வைக்க போறேன். இனி உள்ள நாள வாழ 10 விரல் கோக்க போறேன். காதல் நான் என்னன்னு நான் ஊருக்கு தான் காட்ட போறேன். அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமல் ரீசெண்டா பைக் காசு வந்திருக்கு, பைக் ஒன்று வாங்கியிருக்கோம்.